Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa la yahsabannallaha ghafilan amma ya'malul zalimun. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, ma masjid Rasulullah sallallahu alaihi wasallam yadu imra'atin wa kama qala alaihi salatu wassalam. புகழடைந்துள்ளாம் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகமாகிற சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் மிகுதியின் அருள்படை அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமின் கட்சி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மிக்க ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் எல்லாம் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா கைதுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க நல்லடியார்களே, ஒரு ஜும்மாவின் வழியாக நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் பேசுவதற்கும் எல்லாம் இந்த உம்மத்தினருக்கு மிகப்பெரிய அருள்படையை அந்த ஜும்மா நாளில் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஜும்மா நாளில் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அருள்படை. ஏன்னா நல்ல விஷயங்களை, சமுதாயத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பேசுறதுக்கும் அதே மாதிரி கேட்பதற்கும் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள்படை தான் இந்த ஜும்மாவுடைய நாள். இதை நாம் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஜும்மாவுடைய நாள்னா வெறும் அந்த புத்தாடை அணிந்து பள்ளியாசலுக்கு போய் நம்ம அந்த குத்துபாவை செவிமடுப்பது ரெண்டாவது, போய் வெள்ளிக்கிழமை தொழுதோம் அப்படின்ற ஒரு பெயரளவில் இபாதத்துக்களை நம்ம மாற்றிட்டோம். இந்த ஜும்மாவுடைய மகத்துவம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஸ்பெயினில் மிஷினரிகள், பெரிய பெரிய மதம் ஆற்றலுடைய மிஷினரிகளை ஸ்பெயினுக்குள்ளே அனுப்பிச்சு விட்டாங்க. போய் முஸ்லீம்கள் எல்லாரையும் என்ன செய்யணும்னு சொன்னால் மத மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான அந்த ஃபீல்டுலேயே எக்ஸ்பர்ட் ஆனவங்களை அனுப்புனாங்க ஸ்பெயினுக்கு. போய் எந்த அளவுக்கு மைண்ட் வாஷ் பண்ண முடியுமோ பண்ணி கேன்வாஸ் பண்ணால் முஸ்லீம்களை அவர்களுடைய மதத்திலிருந்து மாற்றம் செய்து கொண்டு வர முடியல. இப்போ எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த மிஷினரிகள் அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்டில் இன்னும் இணையதளத்தில் இருக்குது, தேடி பார்த்தா தெரியும். ஏன் இந்த ஸ்பெயினில் எங்களுடைய மதமாற்றம் அப்படின்ற அந்த மிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு வாரம் உட்கார்ந்து என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த முஸ்லீம் மக்களை அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்க எல்லாரும் வெள்ளிக்கிழமை ஒன்று கூடுவாங்க, அங்கு நடத்தப்படுகின்ற பிரசங்கத்தை செவிமடுத்துட்டு வந்து மறுபடியும் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவோம். ஆனால் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் அவங்க ஒன்று கூடுகின்ற அந்த நிகழ்வுகளை, அவங்களுக்கு சொல்லப்படுகின்ற போதனைகளை கேட்ட உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், ஐயோ நம்ம இருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் தான் சிறந்தது அப்படின்னு நினச்சி அவங்க அதிலே இருப்பாங்க. மறுபடியும் வேலை செய்யணும். இப்படியே நாங்கள் என்ன செய்யணும், முஸ்லீம்களை அவர்களுடைய மதத்திலிருந்து மாற்றுகின்ற அந்த மிஷனில் நாங்கள் தோல்வி அடைந்தோம் அப்படின்னு அந்த மிஷனரிகள் ஸ்பெயினை விட்டு வெளியேறியதாக வரலாறுகளில் உண்டு. அப்படிப்பட்ட அருள்கொடையாக கொடுத்திருக்கின்ற
வருகின்ற இந்த ஜும்மா நாளில் பேசப்படுகின்ற அல்லது இந்த ஜும்மாவுடைய பயான்கள், இந்த விஷயத்தினுடைய நோக்கத்தை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம பேசுகிற விஷயங்களை இதெல்லாம் எதுக்கு ஜும்மால பேசணும் அப்படின்னு விமர்சனம் நாமளே சரி நம்ம காதால கேட்குற அளவுக்கு நீங்கள் விமர்சனங்கள் வந்து அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய மக்களுக்கு உலகளாவிய அளவில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெறுகின்ற ஒரு ஒரு பாவனையாக ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு மெத்தட் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் நம்ம ஜும்மால நம்ம பின்பற்றி கொண்டு வருகிறோம். அதை யார் வெறுத்தாலும் இருக்கவில்லை என்றாலும் சொல்வது கேட்பது. இன்னைக்கு சமகாலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு என்ன இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு நம்மள்டே வந்து சில பேர் சொல்றது உண்டு, இதெல்லாம் ஏன் பேசுறீங்க ஜும்மால. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சமகால நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய படிப்பினையை ஜும்மாவின் வழியாக சொல்வதுதான் சமுதாயத்தினுடைய மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையில் சர்வதேச நல்ல அளவில் நடக்கிற நிகழ்வுகள் குறித்து நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வலைத்தளங்கள்ல சமூக வலைத்தளத்தில் அதிகமாக இருப்பவங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தனி மனிதன் அமெரிக்கா நாட்டில் ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்ட, தற்கொலையா கொலையா அப்படின்ற சந்தேகத்திற்குரிய ஒரு மரணம். அந்த மரணத்தினுடைய பின்னணியில் வெளிவருகின்ற 1,00,000க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஒரு ஃபைல். அது இன்னைக்கு உலக நாடுகளினுடைய தலைவர்களை, உலகளாவிய யாரெல்லாம் பெரும் தலைவர்களாக ஃபேமஸா இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஆட்டி படைத்திருக்கின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் 2019 ஜெயிலில் மரணம் அடைஞ்சிருந்தான். அவனுடைய மரணத்திற்கு பின்னால் விசாரணை நடத்தப்படுது. 2025 வரைக்கும் அந்த விசாரணை நடந்துச்சு. போன வருஷம் வரைக்கும் விசாரணை நடந்துச்சு. 2025 தான் அவன் மரணம், அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அமெரிக்காவில். ஜெஃப்ரின் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சமுதாயத்தில் வெளிப்படைத்தன்மையாக நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஜனவரி போன மாதம் 30ஆம் தேதி அமெரிக்காவினுடைய அந்த நீதித்துறையிலிருந்து ஒரு பல லட்சங்கள் கொண்ட பக்கம் ஒரு கோப்புகளாக வெளியிடப்படுது. அந்த வெளியிடப்பட்ட அந்த கோப்புகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், சில நாடுகளினுடைய பிரதமர்கள், சில செல்வந்தர்கள், உலகத்தில் யார் யாரெல்லாம் இந்த பெயரை சொன்னால் உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற அளவுக்கு பிரபலமான நபர்களாக யார் யாரெல்லாம் உலகத்தில் அறிமுகம் ஆகியிருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் சில குற்றங்கள் செய்ததாக என்ன செய்யப்படுச்சுன்னா அந்த அறிக்கையில் வெளியிடப்படுது. ஒரு தீவில் அந்த மனிதனுக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள், அவனுக்குன்னு தனியாக தீவு, அந்த தீவில் நடந்த கொடூரங்களை, பாலியல் ரீதியான குற்றங்கள், அதே மாதிரி நிறைய குற்றங்களை அந்த மனிதன் செய்ததாக அவனோட தொடர்புடைய பல பிரமுகர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கோப்புல அடிபடுறாங்க. இதில் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, பாலியல் துன்புறுத்தங்கள் அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, சில பிரபலங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் தங்களை இளமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரினோ குரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகளை உச்சகட்டமா பயமுறுத்தும் பொழுது, சிறிய குழந்தைகளை உச்சகட்டமா பயமுறுத்தும் பொழுது அவங்களுடைய உடலில் இருந்து அந்த ரத்தத்துல ஒரு சுரப்பி சுரக்கும். ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் ரொம்ப பயமுறுத்தும் பொழுது அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு சில சுரப்பிகள் சுரக்கும். அப்ப சுரக்கும் பொழுது அந்த ரத்தம் என்ன ஆகும் சொன்னா, அந்த ரத்தத்தை யார் பயன்படுத்துகின்றார்களோ அல்லது உள்ளே எடுத்துக்கொள்கின்றார்களோ அவங்க எப்பொழுதும் இளமையாக இருப்பார்கள் அப்படின்றது அறிவியல் உண்மை. இந்த விஷயத்தை அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன செய்யறான்னு சொன்னா, உலகத்துல யார் யாரெல்லாம் தங்களை இளமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாடுகின்றார்களோ
எல்லோரையும் என்ன செய்யறான்னு சொன்னா தன் பக்கம் ஈர்த்து அவர்களுக்கு இந்த மாதிரியான குழந்தைகளை பயமுறுத்தி அதிலிருந்து அவர்களுடைய ரத்தத்தை எடுத்து அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பயன்படுத்தியதாகவும் வழக்குல அந்த கோப்புகள்ல வருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், உலகத்துல செல்வந்தர்களா தலைவர்களா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் தங்களுடைய பதவியை அல்லது தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி கிரேக்க முறையில பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை. என்ன நடைமுறை அப்படின்னு சொன்னா, மோலாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தான். இந்த கிரேக்க கிரேக்க அந்த நடைமுறை எல்லாம் படிச்சா நமக்கு தெரியும். மோலாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தான், அந்த சாத்தானுக்கு சிறிய வயது குழந்தைகளை பலியிடுவதன் மூலம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பலியிடுவதன் மூலம் அந்த சாத்தானுக்கு அந்த குழந்தைகளை பலியிடுவதன் மூலமாக அந்த சாத்தானிடமிருந்து சில சக்திகள் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற முறையில என்ன செய்யும் சொன்னா அந்த சாத்தான் இந்த மக்களுக்கு வழங்குவான் அப்படின்ற ஒரு முறைதான் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய பலியிடக்கூடிய ஒரு முறை. அந்த நடைமுறை அனைத்தும் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் வைத்திருந்த அந்த தீவிர நடைபெற்றதாக நிறைய விஷயங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய மக்களின் கவனத்தை இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்ற ஃபைல் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் நடைபெறுது, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா முழுக்க யூதர்களினுடைய அந்த வேலைப்பாடுகள், யூதர்களுக்கு பின்னணியில் இருந்து இயக்கிய ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற இந்த வழக்கு. யூதர்களுடைய கோட்பாடு என்னன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் தங்களை எதிர்க்கின்றார்களோ, தங்களுக்கு அடிபணிய மறுக்கின்றார்களோ எல்லோரையும் ஏதோ ஒரு விஷயத்தின் பக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுதான் யூதர்களினுடைய அந்த சியானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய சிந்தனையாளர்களினுடைய நோக்கம். இந்த யூதர்கள் யார் இவங்களை எதிர்க்கிறாங்களோ, யார் இவர்களுக்கு துணை போக மறுக்கின்றார்களோ, கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இந்த யூதர்களுடைய வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், தங்களுக்கு அடிபணிய மறுக்கின்ற நபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு குற்றம் செய்ய வைத்து விடுவார்கள். யூதர்களுடைய அந்த நோக்கமே தான், தங்களுக்கு யாரும் அடிபணியல ஆதரவு தரலன்னா அவங்களை ஏதாச்சும் தவறு செய்ய வைத்து அந்த தவறை வைத்து அவர்களை மிரட்டுவதன் மூலம் அடிபணிய வைப்பதுதான் யூதர்களினுடைய வரலாறு. நமக்கு ஹிட்லர் யூதரை பல ஆயிரக்கணக்கான யூதர்களை கொலை செய்தப்ப சில யூதர்களை விட்டு வைக்கின்றேன், யார் இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, அவர் அந்த காரணத்தை நிறைய காரணங்கள் எழுதுறார். அதுல ஒரு காரணம், இந்த யூதர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய வைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லோரையும் கொண்டு வருவார்கள் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள் வராத ஒரு நபராக நான் இருந்தேன் அப்படின்னு உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஹிட்லர் தங்களுடைய அந்த வரலாற்றில் எழுதியிருக்கிறார். அவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சர்வதேச அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கின்ற இந்த விஷயம் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற விஷயம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற தவறுகள், குற்றங்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், இது வெறும் ஒரு கேஸாக ஒரு குற்றமாக கடந்து சென்று விடாமல் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய நியதி என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அதிகாரம் மிக்கவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வம் மிக்கவனாக இருந்தாலும், ஒரு மனிதன் அநீதி இழைக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் இழைக்கக்கூடிய அநீதி அது ரொம்ப நாள் நிலைக்காது. இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, இவ்வளவு பெரிய செல்வந்தன், இவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் இன்று தவறில் சிக்கி இருக்கின்றார்கள். அதிலிருந்து நாம் எழுத வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் எவ்வளவு பெரிய செல்வந்தராக அதிகாரம் மிக்கவனாக இருந்தாலும் அநீதி இழைத்தால் நிச்சயமாக அந்த அநீதி என்பது ஒரு நாள் சமூகத்திற்கு முன்னிலையில் கொண்டு வரப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், வலா யஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் நாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கின்ற விஷயம் குறித்து அல்லாஹ் தஆலா எதுவுமே பார்க்காம அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, எதுவுமே கண்டுக்காம அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அப்படின்ற எண்ணம் மட்டும் முஸ்லிம்களாகிய உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதற்கான காரணம், அநீதி என்பது ஒரு பொழுதும் அது நிலைத்திருக்காது. எவ்வளவு பெரிய அதிகார உச்சமட்டத்தில் இருந்து கொண்டே அநீதி இழைத்தாலும் கண்டிப்பாக அது ஒரு நாள் அது சமூகத்திற்கு முன்னிலை கொண்டு வரப்பட்டு
அந்த அநீதி மூலமாகவே அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சமகால நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. மனித குலத்திற்கான எச்சரிக்கை இது. இன்ன ரப்பக்கல் அவர்கள் மிர்சாத், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்காணிக்கப்படுகின்றது. உலகில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லா விஷயத்தையும் தாண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நம்முடைய ரப்பு கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சம்பவத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஷைத்தானினுடைய சூழ்ச்சி இதுல ஒன்று இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஷைத்தான் அல்லாஹ் தஆலா நிறைய சவால்களை விடுவான். முன்னாடி வந்து வழிகெடுக்க, பின்னாடி மேல் கீழ் எல்லா புறத்திற்கும் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஷைத்தான் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பூமியில பாவம் செய்கின்ற அந்த விஷயத்தை மனிதர்களுக்கு நான் அழகாகி காட்டுவேன். பாவத்தை ஷைத்தான் என்ன செய்வானா, இதெல்லாம் அழகான காரியங்கள் என்று மனிதர்களுக்கு ஷைத்தான் காட்டுவதாக ஷைத்தானே வாக்கு கொடுத்திருக்கின்றான். ஷைத்தான் நாம பாவம் செய்ய நினைக்கும் பொழுது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்ன உள்ளத்துல ஒரு சில எண்ணங்களை போடுவான். முதல்ல ஒரு விஷயம், நாம தனிமையில இருக்கும்போது ஏதாச்சும் பாவத்தை நாம செய்ய ஆசைப்படும் பொழுது ஷைத்தான் போடுற ஒரு சில விஷயங்களை இமாம் பெருமக்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்யறாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, பாவம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஷைத்தான் என்ன செய்வானா, இந்த பாவம் இது ஒன்றை தவிர அவர் யாருக்குமே தெரியாது, அதனால நீ இந்த பாவத்தை தைரியமா செய்யலாம். இரண்டாவது ஷைத்தான் போடுகின்ற விஷயம், நீ நாம் அதிகார வர்க்கம் மிக்கவராக அல்லது பணம் படைத்தவராக பொருளாதார வசதி படைத்தவராக இருந்தால் ஷைத்தான் என்ன செய்வான், உன்கிட்ட தான் பணம் இருக்குதுல்ல, நீ தான் பொருளாதார உன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை ஷைத்தான் என்ன செய்வான், அந்த பாவத்திற்கு அழகானதாக்கி காட்டுவான். உன்கிட்ட தான் அறிவு இருக்குல்ல, உன்கிட்ட அதிகாரம் இருக்குது, உன்கிட்ட செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தை அதிகாரத்தை அறிவை வைத்து இந்த பாவம் வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது நீ தப்பித்து விடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷைத்தான் என்ன செய்வான், மனிதனுடைய உள்ளத்துல போடுவான். மூன்றாவதாக பாவம் நடக்கக்கூடிய அந்த பாவத்திற்கும் நமக்கும் மத்தியில் ஒரு இணைப்பை ஷைத்தான் ஏற்படுத்தும். இது தனிப்பட்ட விஷயம், இது யாருக்குமே தெரியாது, இது நீ மட்டும்தான் செய்ய போற, இது உனக்கும் அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் அல்லது பாவம் செய்யக்கூடிய பாவத்திற்கு மட்டும் தொடர்புடைய விஷயம் என்று பாவத்தை முழுக்க முழுக்க ஷைத்தான் அழகாக்கி காட்டுவான். குறிப்பாக தனிமையில் இருக்கின்ற பொழுது ஷைத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் அதிகமாக அழகாக்கி காட்டுவான். அதனாலதான் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அடியானுடைய பாவத்தை இன்னைக்கு இத்தனை வருடங்கள் கழித்து இவ்வளவு பெரிய கோப்புகள் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்கங்களுடைய கோப்புகள் வெளிவந்திருக்கு. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு அடியான் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை உடனே எல்லாத்துக்கும் மத்தியில வெளிக்கொண்டு வர மாட்டான். கொஞ்ச நாள் அவகாசம் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்கின்ற அந்த வேளையில அடியான் பாவத்திலிருந்து மீளவில்லை என்று சொன்னால் மறுபடியும் அதே பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா செய்த பாவத்தை வைத்தே அந்த அடியானை அல்லாஹ் தஆலா அழிப்பான் அப்படின்னு இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நாம வாழ்க்கையில பெருமன் தலைவர்கள் வாழ்க்கை அப்படின்றத தாண்டி நம்ம வாழ்க்கையில நாம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு கிடைக்கின்ற வெற்றியாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. பாவம் செஞ்சு நம்முடைய பாவத்தை நாம் நினைத்து திருந்தவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்கின்றான். மீண்டும் திருந்தவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவத்தை வைத்தே நம்மை அழிப்பான் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒரு மாணவர் வந்து கேட்கிறான், இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்புன்றது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பதில சொல்றாங்க. அவன் இப்படிப்பட்ட கோட்டைகளுக்குள்ள இருந்தா அவனுக்கு பாதுகாப்பு, அவனை சுற்றி இவ்வளவு பாதுகாவலர்கள் இருந்தா அவனுக்கு பாதுகாப்பு அப்படின்னு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட மாணவர்கள் கேட்கின்ற பொழுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன பதில், ஒரு மனிதன் தனிமையில் இருக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலாவை பயப்படுகின்றானோ அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப நாம பாவம் செய்கின்ற அந்த விஷயத்துல தனிமையில் எந்த அளவிற்கு இறைவனை அஞ்சி நடக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் மூலமா நிறைய பாடங்களை நாம தெரிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும்
ஒரு மனிதன் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவான். நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாறு என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை ரப்பல் ஆலமீன் சொல்லுவாங்க. ஏன் அழகிய வரலாறுனா அதனுடைய ஒவ்வொரு வசனங்களிலிருந்தும் நமக்கு பாடம். அப்படிப்பட்ட அழகிய வரலாறாக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகின்ற இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறுகின்ற பாடம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு பாவம் செய்கிற எல்லா வாய்ப்பும் இருக்குது, இருந்தும் ஒரு மனிதன் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா உலகில் வாழுகின்ற காலத்திலேயே உயர்ந்த மனிதனாக வளர்ப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எஜமானுடைய மனைவி கதவை அடைத்துக் கொண்டு கைத்தலர் வா நாம் தவறில் ஈடுபடலாம் என்று அந்த எஜமானுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்ற பொழுது அப்பொழுது எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, கதவு அடைக்கப்பட்டிருக்கின்றது. அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் பாதி அழகை கொடுக்கப்பட்டவர்கள். எல்லா விதமான வாய்ப்புகள் கிடைத்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தை மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. எல்லா வாய்ப்புகளும் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொண்டதன் விளைவாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சிறைக்கு சென்றாலும் எவ்வளவு உலகத்துல வாழும் பொழுது இப்படி பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் முன்னேறாத மாதிரி நமக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு சென்றார்கள், ஆனால் அங்கிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு வந்து எகிப்தினுடைய அரியணையில் அமர வைக்கின்றான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வாய்ப்புகள் இருந்தும் நாம் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுகின்ற பொழுது சில நேரங்களில் நாம் விழுவது போன்று தோன்றினாலும் நிச்சயமா அல்லாஹ் தஆலா நம்மை உயர்த்துவான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி கனவினுடைய விளக்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்களோ அதே மாதிரி இமாம் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் கனவு விளக்கத்துல தேர்ச்சி பெற்றவர்கள். இவங்க துணி வியாபாரி. துணி வியாபாரத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது வீடு வீடா கொண்டு போய் துணி கொடுப்பாங்க. துணி வியாபாரம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்மணியினுடைய வீட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, துணி கொண்டு போய் வியாபாரத்துக்காக கொண்டு போகும் பொழுது அந்த பெண்மணி எனக்கு உள்ள வந்து காட்டுங்க, வீட்டுக்குள்ள வந்து விரிச்சு காட்டுங்க அப்படிங்கும் பொழுது முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே அந்த எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆனவர்களோ அதே மாதிரி முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறு உருவம் என்று வரலாறுகள் எழுதுவாங்க. அவ்வளவு அழகான முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி உள்ள போய் துணியை விரித்து காட்டுவதற்காக என்று செல்கின்றார்கள். போன உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, கதவை அடைத்து விட்டு அந்த பெண்மணி முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தவறுக்கு அழைக்கிறார். வாய்ப்பு எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கின்றது தவறு செய்வதற்கு. ஆனால் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு உங்க வீட்டினுடைய கழிவறையை காட்டுங்க. போறாங்க, கழிவறை காட்டப்படுகிறது. உள்ள போன முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நஜீஸ்களை தன் மீது பூசிக்கொண்டு வந்து அந்த பெண்மணி முன்னாடி நிற்கிறாங்க. நின்ன உடனே அந்த பெண்மணி இப்போ வாங்க தவறு செய்யலாம் அப்படின்னு அந்த பெண்மணியை முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அழைக்கின்ற பொழுது அந்த பெண் பார்க்குறாங்க, மேலே ஃபுல்லாக நஜீஸ் பூசப்பட்டு இருக்கின்றது. இப்போ பார்க்கும்போது அருவருப்பா ஓம் கூட போய் யார் தவறு அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அந்த கதவை திறந்து அவரை வெளியே அனுப்பியதாக வரலாறுகள் எழுதுவாங்க. முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தவறு செய்வதற்கு அனைத்து வாய்ப்புகளும் கிடைத்து அந்த தவறிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த நஜீஸை எடுத்து பூசிக்கொண்டதனால் அவங்களுடைய வரலாற்றில் எழுதுவாங்க, அந்த முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணமடையும் வரை அவர்களுடைய உடலிலிருந்து கஸ்தூரி வாசம் வீசிக்கொண்டே இருந்தது என்று ஆதாரபூர்வமான நூல்கள் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீருல் அஹ்லாம் அப்படி சொல்லக்கூடிய கிதாபில் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அந்த புத்தகத்தில் எழுதுறாங்க, அன்று அவர் தவறிலிருந்து தவிர்த்து கொண்டதன் விளைவாக அவருடைய வாழ்நாள் முழுக்க உடம்பிலிருந்து அல்லாஹ் தஆலா நறுமணமிக்க கஸ்தூரி வாசம் வெளிவருமாறு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருந்தான் அப்படின்னு நம்மளுடைய வரலாறுகள் எழுதுவாங்க. தவறு செய்கின்ற பொழுது தவறு செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதும் எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எல்லா விதமான கதவுகளும் திறந்திருந்தாலும் தவிர்த்து கொள்ளுகின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் மேல எவ்வளவோ தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கின்றார். நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வாழ்க்கை ஒப்பற்ற தலைவர். இதுவரை உலகம் அப்படிப்பட்ட தலைவரை சந்தித்தது கிடையாது, சந்திப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர் நம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ நாடுகளினுடைய எத்தனையோ கொள்கைகளை சொல்லிய, அதே மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு முன்னோடிகளாக திகழக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த வழக்கில் சிக்கி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து பார்ப்பது, அவர்களை நினைவு கூறுவது நம் கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இது போன்ற குற்றங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு படுத்தி மட்டுமல்ல, நினைத்து கற்பனை கூட செய்திடாத அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள். ஹதீஸ்ல எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி, மாமஸ்ஸ எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது இப்ரதி. 63 ஆண்டு கால வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் சின்ன குழந்தையா இருக்கும்போது மட்டும், பெரிய நபித்துவத்திற்கு பின்னால் மட்டுமல்ல, 63 ஆண்டு கால வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணை தொட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் எழுதுகிறாங்க. சின்ன குழந்தையா இருந்தப்ப எப்படி அவங்களுக்கு தெரியுங்கிறது நம்ம யோசிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஏற்பாடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்து கொடுத்திருக்கிறார். தன்னை பற்றி இது போன்ற தவறான சிந்தனைகள் வெளிவருகின்ற போது, ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து வெளியே இருக்கிற சஹாபிகள் பார்க்கறாங்க, உள்ள யாரோ ஒரு பெண்மணி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசி முடிச்சோன்னா சஃபியா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போகும் பொழுது சஹாபாக்கள் பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போறாங்க. இதை உள்ள இருந்து கவனிச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளை கூப்பிட்டு, போறது வேற யாரும் இல்லை, என்னுடைய மனைவி சஃபியா தான். உடனே சஹாபிகள் சொன்னாங்க, யார் சொல்ல உங்களை பத்தி நாங்க எப்படி தப்பா நினைப்போம் அப்படிங்கும்போது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சரியானவர் தான், ஆனால் உங்களுடைய உடம்பில் உங்களுடைய ரத்த நாளங்களில் ஓடக்கூடிய ஷைத்தான் அவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், உங்களுக்கு தவறான எண்ணத்தை தரக்கூடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி இது போன்ற குற்றங்கள் அவதூறுகள் நிகழ்வது என்பதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற எண்ணங்களையும் சஹாபாக்களுடைய உள்ளத்திலிருந்து களை எடுத்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பாடங்களை சொல்லித்தரக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல், இது எல்லாத்தையும் தாண்டி நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்ற அந்த நபர்களுடைய ஃபைல் கொண்டு வந்து வெளியே வைக்கப்பட்டு இருக்கின்றது. நாளை மறுமையில் நம்ம எல்லோருடைய ஃபைலும் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலாவினுடைய முன்னிலையில் வைக்கப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்வான், வஉலியல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி. நாளைக்கு மறுமையில் இன்னைக்கு எப்படி இந்த கோப்புகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றதோ, அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லோருடைய கோப்பும் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலாவின் முன்னிலையில் வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன, பாவிகள் பார்ப்பார்களாம், முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அதை பார்த்தோன்னு அவங்க அப்படியே பயப்படுவாங்களாம். யகூலுன, அவங்க சொல்லுவாங்க பாவிகளா, மாலி ஹாதல் கிதாப், இந்த கோப்புகள் இந்த ஃபைல் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் என்னுடைய வாழ்க்கையில தனிமையில கூட்டமாக செய்த சிறிய பெரிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த கிதாப், இந்த ஃபைல் இருக்குதே அப்படின்னு பாவிகள் எல்லாரும் சொல்லுவார்கள் அப்படின்றது அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்லித் தரான். இந்த பாடங்களை எல்லாம் எடுப்பதை தாண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையில நாளை மறுமையில் நம்முடைய ஃபைல் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலாவினுடைய முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி தருகிறது. கண்ணியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அதை முழுமையாக சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை முழுமையாக பெற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.